அந்நாளிலே தேவன் கிட்ட நான் கேட்டேன், இந்த 1,40,000 ரூபாயை வச்சு நான் என்ன செய்யணும்ப்பா? என்ன பண்றதுன்னு தேவன் எனக்கு தெரியப்படுத்தினார். கவனிங்க, டிவியில நம்முடைய கல்வாரிஸ்வரம் அது டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பித்தது. எல்லா புரோகிராம்ஸை காட்டிலும் அந்நாளிலே, அதாவது டிவியில அதிகமானோர் கல்வாரிஸ்வரத்தை பார்த்தார்கள். டிவியில கல்வாரிஸ்வரத்தை முதல் தடவையா பார்த்தவங்க கை உயர்த்த முடியுமா? எஸ் 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 எஸ். அன்று நான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்காம, ஐயோ 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 அப்படின்னு சொல்லி ஒரு பைக்கோ அல்லது ஒரு காரோ அல்லது ஒரு செகண்ட் ஹேண்ட் காரோ வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கலாம். இங்க யாருமே கை உயர்த்தி இருக்க மாட்டீங்க. அன்று தேவன் ஆசீர்வாதத்தை தந்தபோது இந்த எளிய ஊழியக்காரன் என்ன செய்தான் என்றால், நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படிதாங்க அந்நாளிலே இந்த டிவி ஊழியம் அன்று ஆரம்பிக்கப்பட்டது. லட்சக்கணக்கானோருக்கு, கோடிக்கணக்கானோருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடிந்தது, சபையையும் ஸ்தாபிக்க முடிந்ததோ இந்த மகா திருச்சபையை இன்று பார்க்க முடிகிறது. தேவன் ஆசீர்வாதத்தினால் உன் வாழ்க்கையை நிரப்பும் போது ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி அப்படியே ஆனந்தத்துல அப்படியே வாழ்க்கையில வழி தப்பி போயிடாதீங்க. தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் ஒரு காரணத்தோடு ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் உனக்கு சம்பளத்தை உயர்த்தி இருக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கு. தேவன் ப்ரமோஷனை தந்திருக்கிறார் என்றால் ஒரு காரணம் இருக்கு. வியாபாரத்துல லாபத்தை தந்திருக்கிறார் என்றால் ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை தெரிந்து கொள்ளாமல் வீணான ஆசைகளோடு வருவதை அப்படியே செலவழித்து விட்டு, கடன் வாங்கி அப்படியே லோனெல்லாம் வாங்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் திரும்ப தேவன் கிட்ட வந்து, அப்பா கடன் உயர்ந்து போயிருச்சப்பா, நல்லா அழுறீங்கன்னு நல்லா அழுங்க. ஏனென்றால் உன்னை ஆசீர்வதித்ததற்கான காரணம் என்னவென்றால், தேவையில்லாத அந்த காரையோ அல்லது அது இது எதையாவது வாங்கறதுக்கோ கிடையாது. உன்னை ஆசீர்வதித்ததற்கான காரணம் வேற. அட்லீஸ்ட் அது நோக்கம் என்னவென்பதை நீ அறிந்து கொள்ளவே கிடையாது. எனவே கஷ்டத்தை நீயே என்று வரவழைத்தாய். அன்பு சகோதரனே, சகோதரியே, அவங்க ஒரு ஏழை விதவை ஸ்திரீ, கணவர் இல்லாத ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை. ஆசீர்வாதங்களை அவர்கள் பார்த்தபோது ஐயோ ஐயோன்னு பூரிக்காம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு, பாத்தீங்களா எப்படின்னு, பாத்தீங்களா அத இப்படி ஒன்னும் சொல்லலங்க. நேரம் எங்க தெரியுமா போனாங்க? தேவனுடைய சந்நிதிக்கு ஊழியக்காரனிடம் போனால் நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த கேள்வி அவங்களுக்கு இருந்த உன்னதமான ஆவிக்குரிய நடத்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்போ தேவன் ஊழியக்காரன் மூலமா சொல்றாரு, கேளுங்க அம்மா, உன் விசுவாசத்தை தேவன் பார்த்திருக்கிறார். உன்னுடைய பிரச்சனை என்னமா? அது கணவர் இல்லை, போஷிக்க யாரும் இல்லை, அதுதான் உன் பிரச்சனை. முதல் பிரச்சனை. பிள்ளைங்களை எப்படி போஷிக்கிறது தெரியாது, அதுதான் முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்னது? கடன் கொடுத்தவர்கள் அதை வாங்க திரும்ப வருகிறார்கள். கடனை அடைக்கல அப்படின்னா பிள்ளைங்களை தூக்கிட்டு போயிருவாங்க. இது எதிர்காலத்தின் மீது இருக்கிற பிரச்சனை. வாழ்க்கையில பிரச்சனை, எதிர்காலத்திலும் ஒரு பிரச்சனை. பிள்ளைகளின் எதிர்காலம் பிரச்சனைக்குள்ளாகி இருக்கு. ஆனால் அவர்கள் 4 சுவற்றுகளுக்கு மத்தியில் செய்த காரியத்தினால் நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படி கேட்டபோது, அம்மா உன் பிரச்சனை என்ன தெரியுமா? பிள்ளைங்களை எப்படி போஷிக்க வேண்டும் என்பது பிரச்சனை. அவங்க எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறது இன்னொரு பிரச்சனை. இந்த 2 பிரச்சனைக்கும் தேவன் பதிலை தந்துவிட்டார். நீ வைத்திருக்கும் எண்ணெயை கொண்டு போய் வித்திரு, அதிலே வரும் வருமானத்தை வைத்து உன் கடனை அடைத்துவிடு. மீதம் இருக்கிறதை வைத்து நீ பிழைத்துக்கொள். பிள்ளைங்களை நீ பார்த்துக்கோ, நிம்மதியா போய் வாழுத்தாயே. என் தேவன் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு மட்டும் அவர் தீர்வு தருவது கிடையாது. எதிர்காலம் கூட நல்லா இருக்கணும்னு சொல்லி உனக்கு பதிலை தந்திருக்கிறார் தாயே. ஹாப்பியா போய் வாழுங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன்க. அவங்க வந்து சொல்றாங்க, ஐயா கடன் கொடுத்தவங்க வந்து பிள்ளைய தூக்கிட்டு போறாங்க, அது அன்று அவங்க சொன்னது. ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? கடனை அடைக்கிறது மட்டும் இல்ல, எதிர்காலத்தின் மீது வரவிருக்கும் பிரச்சனைகளுக்கும் கூட தேவன் அன்று தைரியத்தை கொடுத்து பாக்கியத்தை தந்து அந்த இல்லத்தரசியை வாழ வைத்தார். என் தேவன் நல்ல மனதுடைய ஒருவர். இன்று உனக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு மட்டும் கிடையாது, நீ செத்துப் போகிற வரைக்கும் வருகின்ற பிரச்சனைகளுக்கு என் தேவனிடத்திலே ஒரு பதில் இருக்கு. இத மறந்து போயிடாதீங்க. ஆனால் அவங்க அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை எப்படிங்க அன்று பெற்றுக்கொண்டார்கள்? தன்னுடைய பாத்திரம் முழுவதும் நிறைந்த பிறகு தேவ மனிதனை தேடின போது தெரிந்து கொண்டார்கள், தேவனுடைய திட்டம் எல்லாம்
என்ன என்பதை. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும் போது தேவனிடத்தில் நீ வா. அஃப்கோர்ஸ் நம்மில் சில பேர் உத்தியோகம் கிடைச்சா முதல் சம்பளத்தை அப்படியே தேவனுக்கு கொடுக்க தான் எடுத்துட்டு வருவீங்க. ஒரு சகோதரர் பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா வருகின்ற சம்பளத்தை தேவனுக்கு கொடுத்த நாட்கள் இருக்கு. தேவன் உயர்த்தும் போது கவனிங்க, அவரை மறக்காமல் நன்றி அறிதலோடே காணிக்கை தருபவர்கள், நன்றி அறிதலோடே கல்வாரி ஸ்வரத்தை பலப்படுத்தி சுவிசேஷத்தை தானம் செய்தவர்கள், நன்றி அறிதலோடே தசமபாகம் தந்தவர்கள், இப்படி நிறைய பேரை பார்க்க முடியும். இன்று ஒருவேளை தேவன் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவாய் என்றால் ரொம்ப சந்தோஷம், தேவன் அற்புதத்தை செய்வாரானால் அது நடக்கும்போது நீ என்ன செய்ய போகிறாய் நீ சொல்லு. How are you going to react to those wonders that God is going to perform in your life? உன் வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற அற்புதங்களை நீ பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு ரியாக்ஷன் தான் என்ன? நன்றி அறிதலோடு நீ வாழ்வாயா? திரும்ப தேவனிடத்திற்கு ஓடி வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை வெளிப்படுத்துவாயா? அல்லது எல்லாத்தையும் சுருட்டிட்டு அப்படியே ஓட போறியா? நம்ம சில பேர் அப்படிதான் இருக்கிறீங்க. அற்புதம் நடக்கணும்னு தேவன் கிட்ட வரீங்க, ஆசீர்வதிக்கணும்னு அவர்கிட்ட நீங்க வரீங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு ரன்னு தான், ஆள வேற எங்கேயும் பார்க்கவே முடியாது. இன்று கேளுங்க, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் யாவருக்கும் சொல்றேன், உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைத்த பிறகு தயவு செஞ்சு தேவனுக்கு தூரமா போகாதீங்க, அவருடைய சந்நிதிக்கு தூரம் ஆகாதீங்க. இந்த ஏழை விதவை ஸ்திரீ பினான்சியலா ஏழை தான், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய பணக்காரங்க இவங்க. ஏனென்றால் பாத்திரம் முழுக்க நிறைந்த போது தேவனை மறக்கலங்க, அந்த ஊழியக்காரனையும் மறக்கவில்லை. பாத்திரமெல்லாம் நிறைந்த போது ஸ்ட்ரெயிட்டா வந்து தேவ சந்நிதியில வந்து கேட்கிறாங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இப்போ என் பாத்திரம் எல்லாம் நிறைந்து விட்டது. நம்முடைய வாழ்க்கையில இந்த பாடம் நம்ம எல்லோரையுமே கூட பொன்னான ஒரு எதிர்காலத்துக்கு ஆயத்தமாக்குவதாக. லெட்ஸ் ப்ரே. வாங்க எல்லோரும் கண்களை மூடி அவருக்கு முன்பாக ஒருமனப்படலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஒவ்வொரு பாத்திரமும் அது நிறைந்து வழிந்தோட வேண்டும் அப்பா. இவங்க வீடுகளிலே ஒவ்வொரு அறையும் உங்க அன்போடு உங்க சந்நிதியோடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பாத்திரமும் நிறைந்தோட வேண்டும் அப்பா. உத்தியோகத்திலே இவர்கள் பலுகி பெருக வேண்டும் அப்பா. இவர்கள் வியாபாரம் எல்லாம் ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்க வேண்டும். படிப்பிலே பிள்ளைகள் வளர வேண்டும். எல்லா விஷயத்திலும் அப்பா இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதே சமயத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு கர்வத்துக்கு இடம் கொடுக்காமல், உங்களுக்கு தூரமாகாம, ஏசையா நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருக்கிறீர், இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறீர், நான் என்ன செய்ய வேண்டும் என்று உம்முடைய சந்நிதிக்கு வந்து அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற உயர்வுகளை இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களாக மாற்றி அந்த மனசை அவங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் கரங்கள் ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கும் போது அப்பா, நாங்கள் கரங்களை தட்டி உட்கார்ந்து கொண்டிருந்தால் என்ன லாபம்? அந்த கரங்களோட அப்பா உங்க ராஜ்யத்துக்கு உதவி செய்ய வேண்டும், சுவிசேஷத்தை தாங்க வேண்டும், உம்மை கனப்படுத்த வேண்டும். அதே கரங்களோடு இன்னொருவரை உம்முடைய சந்நிதிக்கு வழிநடத்த வேண்டும் அப்பா. அந்த கிருபை தந்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Dear friends, இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளையும் சந்திக்கலாம்.